புவி மீது முதலில் உண்டாகிய அங்கிகளாக கருதப்படுவன என்ற கேள்விக்கு இந்த அடிப்படையில் நாங்கள் பதிலளிக்கணும். அப்போ இதில் எது எது அதுக்குரிய விடைன்றதை நாங்கள் ஞாபகம் வச்சுருக்கணும். இப்போ எங்களுக்கு தெரியும் ஆரம்பத்தில் அங்கிகள் தோன்றியது 3.5 பில்லியன் வருடம். அதுக்கு பிறகு தான் தட்போசனைக்குரிய அங்கிகள், அதாவது ஒளித்தொகுப்புக்குரிய அங்கிகள் தோற்றம் பெற்றது. அப்போ கண்டிப்பாக முதலாவதாக தோன்றிய அங்கி புறபோசனைக்குரிய அங்கிகளாக தான் இருக்க வேணும். அதே மாதிரி காற்றின்றி வாழான்னு சொல்லும் பொழுது காற்றின்றி வாழ அங்கிகளுக்கு பிறகு தான் காற்று வாழ் அங்கிகள் கூர்ப்படைந்தது. இப்போ நாங்கள் சுவாசிக்கிறதும் ஆரம்ப காலத்தில் இருக்கிற பாக்டீரியாக்கள் சுவாசமற்றதாகவும் இருக்கும், சுவாசிக்கக்கூடியதாகவும் இருக்கும். இதை வச்சு நாங்கள் ஞாபகம் வச்சுருக்கலாம் காற்றின்றி வாழ். ப்ரோகரியோட்டாவா யூகரியோட்டாவான்னு சொல்லும் பொழுது எங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ப்ரோகரியோட்டாக்குரிய அங்கிகளுக்கு பிறகு தான் யூகரியோட்டாவுக்குரிய அங்கிகள் தோற்றம் பெற்றது. இது நாங்கள் இப்போ உயர்தரத்திலேயே அலகு 3 அலகு 7லையும் படிப்போம். அதே நேரத்தில் எங்களுக்கு 6ஆம் ஆண்டிலிருந்தே தெரிஞ்ச விஷயம்தான் ப்ரோகரியோட்டாவுக்கு பிறகு யூகரியோட்டா வந்தது. ஆகவே புறபோசனைக்குரிய காற்றின்றி வாழ் ப்ரோகரியோட்டா தான் முதலில் புவியில் தோன்றிய அங்கிகளாக கருதப்படுகின்றது.